ஒரு சிறிய செய்தியை கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 56ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது வாசிப்போம். ஏசாயா 56:7 கொண்டு வந்து, என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு முக்கியமாக என்னோட சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை என்ன செய்வேன், மகிழ பண்ணுவேன் என்ற வார்த்தை குறிப்பாக ஆண்டவர் சொன்னார். அப்போது நாம் ஜெப வீடு என்றால் நாம் ஜெபிக்கிற வீடு ஜெப வீடு, விசேஷமாக தேவனுடைய ஆலயம். அவர் சொல்கிறார்ல, என்னுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில், அப்படின்னா நாம் வருகிறோம். அதை சொல்லுகிறது, நாம் ஜெபிக்கிற வீடுகள் எல்லாமே ஜெப வீடு தான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்கள் என்ன செய்வேனா மகிழ பண்ண. அப்படிங்கும்போது ஒரு ஆலயத்தை அது குறிக்கிறது, தேவனுடைய சபையை குறிக்கிறது. ஆலயம் என்பது சொல்வதை விட, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், புதிய ஏற்பாட்டில் ஆலயம் என்று சொல்வதை விட சபை என்று சொல்வது தான் மிகவும் பொருத்தமாக இருக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் ஆலயத்துக்கு தேவன் மதிப்பு கொடுக்கல, அதை விட சபை என்ற ஒரு கூட்டத்துக்கு தான் மதிப்பு கொடுக்கிறார், மரியாதை கொடுக்கிறார். அல்லேலூயா. எனவே நம்முடைய சபை, இந்த சபையில் கர்த்தர் என்ன செய்கிறாராம், நம்மை கொண்டு வந்து இதில் நம்மை மகிழ சந்தோஷப்படுத்துகிறார் அல்லது மகிழ செய்கிறார். அல்லேலூயா. இப்போ ஏன் மகிழ பண்ணுகிறார் அப்படின்னா, ஆலயத்தில் வந்து நிறைய ஆசீர்வாதம், அதை குறித்தெல்லாம் பார்க்க போகிறோம். நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆனால் குறிப்பாக ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஏன் அப்படி சொல்கிறாரு, ஏன் மகிழ பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எல்லாவற்றுக்கும், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு, நன்மைகளுக்கு, வல்லமை, பலன், இது எல்லாவற்றுக்குமே ஒரு ஆரம்பமாக தேவன் எதை வைத்திருக்கிறார்னா சந்தோஷம், மகிழ்ச்சி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்டவுடனே என்ன உண்டாகுது, நமக்கு சந்தோஷம் உண்டாகுது. பரிசுத்தாவியை பெற்றோடனே வேற எல்லா அடையாளத்தை விட பரிசுத்தாவிக்கு முக்கியமான அடையாளம் உண்டு. பரிசுத்தாவி பெற்ற என்ன தெரியுமா, அது சந்தோஷம். ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு பொங்கி வழிகிற சந்தோஷம் என்று சொன்ன நம்ம கூட பாடணும்ல, ஆனந்த தைல அபிஷேகத்தால் என்னை அபிஷேகியும் என்று சொல்லி பாடணும். அது ஆனந்த தைல அபிஷேகம் அப்படின்னா பொங்கி 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 வழிகிற அபிஷேகம். பாட்டு கூட, என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசு என்னை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே, என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஓ சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். எல்லாமே ரட்சிப்பினால் உண்டாகிற சந்தோஷம், அபிஷேகத்தினால் உண்டாகிற சந்தோஷம், இதுதான் நமக்கு. அதனால அவர் சொல்றாரு, மற்ற எல்லா ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா. அவர்களை என்ன படுத்துவேன்னா சந்தோஷப்படுத்துவேன். என் ஜனங்கள் எப்படி இருக்குன்னு அவங்க, நீங்கள் நெகேமியா புஸ்தகத்தில் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, நெகேமியா புஸ்தகத்தில் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசுங்க. 8:10, நெகேமியா 8:10. புசித்து பங்குகளை அனுப்புங்கள், பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த பலன் நாம என்ன செய்யக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. எதை இழந்து போனாலும், அப்போ நம்ம நோக்கம் மாறும்போது நாம் இந்த பலனை இழந்து போவோம், அல்லது இந்த சந்தோஷத்தை என்ன செய்வோம், நாம் இழந்து போவோம். ஏன்னா நாம் தேவனை தேட என்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இல்லாமல் வேற எதற்காகவும் நாம் ஆண்டவரிடத்தில் வர ஆரம்பித்தோம் என்றால் நமக்கு இந்த உணர்வு போயிடும். முதல்ல என்ன வேணும்னா, எனக்கு நீங்க வேணும், என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா,
எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா. சந்தோஷம் என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். எல்லா ஆசீர்வாதத்தை விட தேவன் கொடுக்கிற சந்தோஷ சமாதானம். இயேசு சொன்னார்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னாரு. வேற எதையாவது நான் அதை தாரேன் இதை தாரேன் அப்படி முக்கியப்படுத்தல. அவரு முக்கியமா சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் இதுவரை நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள். என்ன சொன்னாரு? உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்க முடியாது. யோவான்ல சொல்லும்போது சொல்றாரு, கேளுங்கள் உங்கள். அப்போ தேவ சமூகம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் தேவ சமூகத்துக்கு வந்தான்னா அவனை சந்தோஷப்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறாருங்க. அல்லேலூயா. முதல்ல மகிழ்ச்சி. சங்கீதக்காரர் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லுகிறார்ல, மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை எடை கட்டுவீர் அப்படிங்கிறார். என்னது மகிழ்ச்சி என்னும் அப்படின்னா என்ன? மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை எடை கட்டுவீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாதி ஒரு கட்டு, பிசாசின் பிடி ஒரு கட்டு. என்ன கட்டுனா என்ன? உடைக்க முடியாது, அதுல மாட்டிட்டு முழிக்கிறாங்க, அதான் கட்டு. அதை போல சங்கீதக்காரர் சொல்றாரு, என்னை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டின் அப்படின்னு என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி தேவ சமூகத்துக்கு வந்துட்டுனா இந்த மகிழ்ச்சி நம்மை பிரியவே பிரியாது நம்ம விட்டு. ஹல்லேலூயா. உங்களுக்கு எது இருக்குதோ இல்லையோ, முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் என்ன இருக்கு தெரியுமா? நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லியிருப்பேன். ஒரு சென்னையில் ஒரு சபையில் வந்து ஒரு மனுஷன், அவர் வந்து வடநாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து தமிழ் தெரியாது, ஆனால் அந்த சபையில் வந்து தமிழ் ஆராதனை நடக்குது. அவருக்கு எப்படி அந்த சபை பழக்கமாகி வந்துட்டார். ஒவ்வொரு ஆராதனையும் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்துடுவார். அவர் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு உட்காந்துட்டு போவார். அப்போ ஒரு நாள் அந்த பாஸ்டர் கூப்பிட்டு அவரை கேட்டாராம், உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். தமிழ் தெரியாது. எப்படி தமிழ் தெரியாமல் தமிழ் ஆராதனை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, உட்காந்துருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னாராம். ஆனால் அவர் சொன்னாராம், எனக்கு தமிழ் புரியாது, உங்கள் செய்தி தெரியாது, ஆனால் இந்த இடத்துல வந்து உட்காந்தா ஏதோ ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னாராம். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நமக்கு முதல்ல எதை கொடுக்கறதுன்னா சந்தோஷம் கொடுக்குறதுங்க. அல்லேலூயா. அதனால சொல்றேன், எப்போதுமே இந்த சந்தோஷம் நிலைத்திருக்குன்னு என்ன தெரியுமா? அவர் சொல்றாருல, நெகேமியா புத்தகத்தில் பார்த்தோம்ல, கர்த்தருக்குள் இருப்பது முக்கியம். அல்லேலூயா. எத்தனை பிரச்சனை வரட்டுங்க, எத்தனை போராட்டங்கள் வரட்டுங்க, எத்தனை வியாதிகள் வரட்டுங்க, எத்தனை பலவீனங்கள் வரட்டுங்க, எத்தனை குறைவுகள் வரட்டும், இந்த சந்தோஷத்தை நீங்க காத்து கொண்டீங்கன்னா இது உங்களுக்கு நீடித்த நாட்களாக மிகப்பெரிய பலனை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒருவேளை கொஞ்சம் நாட்கள் ஆகலாம், ஆனா அதுல சந்தேகம் இல்லை. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான்னா அவனுக்குள்ள இந்த சந்தோஷம் ஏராளமா இருக்கும் என்பதில் மட்டும் சந்தேகமே இல்லைங்க. எத்தனை பேர் இங்க வந்துட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், அவள் குடும்பங்கள்ல குறைவுகள், இப்படி நிறைய காரியங்கள் நடக்குது. ஆனாலும் சபை மாத்திரம் என்ன செய்யறாங்க, தவறாம அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. என்னன்னா இது இல்லாட்டா நமக்கு வாழ்க்கை இல்லை, நமக்கு தெரியும். அப்படிதானே? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிதானா? நமக்கு இது இல்லாட்டா வாழ்க்கை இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ முதல் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவ சமூகம். தேவ சமூகத்துக்கு வந்து அவர் சொன்னார்ல, என் ஜெப வீட்டில் அவர்களை என்ன செய்வேன்னா மகிழ பண்ணுவேன். முதலாவது ஒண்ணுமே இல்லாத ஒரு சந்தோஷம். பணத்தினால் கிடைக்கிறதா? இல்லை. உறவினால் கிடைக்கிறதா? இல்லை. வேற ஏதாவது நல்ல காரியங்கள் நடந்ததுனால கிடைக்கிறதா? இல்லை. இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வந்ததுனால. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எனக்குள்ள. நீங்க எடுத்து வாசிங்களா, 1 பேதுரு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பிரைஸ் தி லார்ட் 8வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் விசுவாசம் வைத்து அவர் சொல்றார் பாருங்க, அவரிடத்துல விசுவாசம் வைத்ததுனால என்ன வருகிறது? சொல்லி முடியாததும். சொல்லுங்களேன் எல்லாரும், சத்தமா சொல்லுங்களேன்.
மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம். அவரிடத்துல விசுவாசம் வச்சனால. ஹல்லேலூயா. எனவே கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இப்படிப்பட்ட சந்தோஷம் வாழ்க்கையில் இல்லைன்னா இன்னும் தீவிரமா தேவனை தேடுங்க. தேவனுக்காக சபைக்கு வாங்க. உங்களுக்கு அது வேணும் இது வேணும், நான் அதெல்லாம் பின்னாடி சொல்றேன். எதெல்லாம் தேவன் கொடுக்கிறாரு, எப்படி நம்ம வைக்கிறாரு, அதெல்லாம் பின்னாடி. ஆனா பேசிக் என்ன தெரியுமா? அடிப்படை என்ன தெரியுமா? அதாவது 10th போகணும்னா முதல்ல என்ன படிச்சாகணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போய் ஆகணும். ஹல்லேலூயா. அப்படிதானே? 10th போகணும்னா முதல்ல என்ன வேணும்? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இப்படி போய் அப்புறம் தான் என்ன செய்ய முடியும்? 10th போக முடியும். அது மாதிரி இது பேசிக். இதெல்லாம் ஒன்னாப்பு ரெண்டாப்புலாம் நமக்கு பெரிய ஆட்களுக்கு பார்க்கும்போது என்ன இதெல்லாம் ஒரு பாடமா? ஆனால் அந்த பிள்ளைக்கு அது மிகப்பெரிய பாடம். அது ஹல்லேலூயா. தெரியாத காரியங்களை தெரிந்து அதான் ஒரு புதிய உலகத்துக்குள்ள பிரவேசிக்க செய்கிறது இந்த பாடங்கள். 1, 2, 3 கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது பாருங்க. அப்போ நான் எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்தோஷம் என்பது, தேவன் தருகிற சந்தோஷம் என்பது இது பேசிக். எல்லா ஆசீர்வாதத்துக்கும் இது என்னது? இது இதை இழந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷம் உடையவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு. அதுதான் ஆத்தும ரட்சிப்பு. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தின் பலன், உங்களுக்கு வருகிற சொத்து, சுகம், சரீர சுகம், ஐஸ்வர்யம், நன்மைகள், பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, இதெல்லாம் கிடையாது. உங்கள் விசுவாசத்தின் பலன் என்ன தெரியுமா? ஆத்தும ரட்சிப்பு. அந்த ஆத்தும ரட்சிப்பு அடைஞ்சா முதல்ல என்னதான் வருது எனக்குள்ள? சொல்லி முடியாததும், சொல்லுங்க, சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமா இருக்கிற சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்துக்காக எதையோ விட்டுட்டோம். நான் விட்டுட்டேன். அப்படிதான். எவ்வளோ பணங்கள், எவ்வளவோ தொழில், எத்தனையோ காரியங்களை அதை பூரா ஒரு பொருட்டாவே தோணலை இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா எனக்குள்ள தேவன் கொடுத்த சந்தோஷம் படிப்பட்ட அவருக்காக வாழ்வதை விட, ஹல்லேலூயா, அவருக்காக வாழ்வதை விட, அவருக்காக ஊழியம் செய்வதை விட வேற எதுவும் பெருசா தோணலை. பவுல் சொல்லும்போது பிலிப்பியர் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்றாரு. அது நிறையா எனக்கு அது ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை. பிலிப்பியர் நிருபத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் அவர் சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட், 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநிதியை உடையவனாய் இராமல் வருகிறதும் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனுமாய் இருந்து இருக்கிறவன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் காணப்பட வேண்டும். அவருடைய நோக்கம் பாருங்க, பவுலுடைய நோக்கம். அவர் எதெல்லாம் தொலைச்சார் தெரியுமில்ல உங்களுக்கு? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமில்ல உங்களுக்கு? எப்படிப்பட்டவர்மா? எப்படிப்பட்டவர்? பெரிய ஐஸ்வர்யவான். அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்பட வேண்டும். அதுதான் ஹல்லேலூயா. 1. அடுத்து சொல்றார் பாருங்க, வாசிங்க தொடர்ந்து. இப்படி நான் அவரை அறிய, அவரையும் உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிய வேண்டும். அடுத்து அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும். எதற்காக அவர் பாடுபட்டார், அதனுடைய நோக்கம் என்ன? அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி. அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்துக்கு மரித்து, உலக காரியங்களுக்கு மரித்து, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நாம் மரித்தோடு இருந்து தகுதியாகும்படிக்கு எண்ணுகிறேன். போதும். ஹல்லேலூயா. இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எம்பிசி பில்லர்ஸில் ஒரு விஜய் கேட்டிருந்தான், உங்களுடைய எதிர்கால நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி. அதில் நிறையா, அதெல்லாம் தப்பு சொல்லலை, நான் நிறையா உலக பிரகாரமாக நிறையா தரிசனங்களை சொன்னாங்க. நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நான் கார் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஊழியத்தை கொடுக்கணும் அப்படின்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. இடையில அப்படி தான் தெரிஞ்சுது. அது ஒரு சிலருடைய அந்த இதை பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுது. ஊழியத்துக்காக கொடுக்கணுன்னு கொஞ்சம் என்ன செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. மற்றபடி நோக்கம் அதெல்லாம் பெரிய நோக்கம் இருக்கிறது தவறில்லை. ஆனால் இவருடைய நோக்கம் எப்படி இருந்துச்சு? உங்கள் நோக்கத்தை நான் தவறு சொன்னேன்னு நினைக்காதீங்க தயவுசெய்து, அப்படி சொல்லலைண்ணா.
இவருடைய முழு நோக்கம் எப்படி இருந்துச்சு பாருங்க. அதை தான் சொல்றேன். அதை இதையும் கம்பேர் பண்ணுங்க. பவுலுடைய முழு நோக்கம் எப்படி இருந்துச்சு? இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்து, எப்படியாயினும் சொல்லுங்க சொல்றார். அவரே சொல்றார் பாருங்க, எப்படியாவது நான் வருகையில் சேர்த்துக் கொள்ளப்படணும்ப்பா, எப்படியாயினும் நான் மரித்தொழுந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் விட்டேன். நஷ்டம் என்று அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். குப்பை எல்லாம் என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஹல்லேலூயா. அது போலதான் அவர் சொல்றாரு. அவருக்காக அவர் பெரிய கல்விமான். யாரு? பவுல் மிகப்பெரிய கல்விமான், மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், செல்வந்தர். அப்படி மிகப்பெரிய ஒரு உயர்வுகள் எல்லாம் அவர் சொல்றாரு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு. அவர் சொல்றார் பாருங்க, அவருடைய பாடுகளின், அது அர்த்தம் இதுதான். பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறேன்னு என்ன அர்த்தம்? அவர் எதற்காக பாடுபட்டார், அது எல்லா காரணங்களையும் நாம் முழுவதுமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் இப்படி அவரை தேடினபடினால்தான் அவர் இவ்வளவு நிருபங்களை எழுதினாரு. பெரிய பெரிய ஆவிக்குரிய ஒரு சத்தியங்களை, மிக ஒரு கூர்மையான சத்தியங்கள் எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறாரு. ஆவிக்குரிய சத்தியங்களை என்னன்னா அவருடைய தேடுதல் பூரா வேற என்னன்னா கர்த்தரை மட்டுமே. ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு ஆதாயம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படியாக நான் எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நாம் தேவனை தேடுகிறவர்களா இருக்கணுங்க. மற்ற எல்லாம் அப்புறம். முதல்ல கர்த்தருக்காக எதையும் செய்ய, எதையும் கொடுக்க, எதையும் விட்டு கொடுக்க ஆயத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமென். அப்படி சபைக்கு வரும்போது தான் இந்த சந்தோஷம் நம்மை ஆட்கொள்ளும். நிறைய பேர் சபைக்கு வராங்க, வந்தாலும் எப்படி இருக்கீங்க சிஸ்டர், எப்படி இருக்கீங்க பிரதர், ஏதோ இருக்கேன். என்னது ஏதோ? சில பேர் இன்னும் அதிகமா ஏதோ சாவாம இருக்கேன். பிரச்சனை வந்துட்டுனா போதும், என்னது நான் ஏதோ சாகாம இருக்கேன் பிரதர், இருக்கேன் பாஸ்டர். என்ன பேச்சு? நீ என்னன்னா நீங்க இன்னும் தேவனை முழுசா தேவனுக்காக தேடலைங்க. நீங்க தேவனுக்காக நீங்க தேவனை தேடல, உங்களுக்காக தேவனை தேடுறீங்க. ஆமென். இப்படி வந்து பாருங்க, தேவன் எதற்கும் எந்த ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு விலக்கி வைக்கிற தேவன் அல்ல. ஆனால் உங்கள் நோக்கம் எப்படி இருக்கணும் தெரியுமா? கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஆண்டவர், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், அவருக்காக நான் எல்லாவற்றையும் இந்த பூமியில் இருக்க வர நான் அவருக்காக வாழ்வேன். ஆமென் என்ற நோக்கத்தோடு நீங்கள் தேவனை பின்பற்றுவீர்களானால், இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் சீஷரிடத்தில் சொல்லும்போது சொன்னார், ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரனா இருக்க மாட்டான். இன்னொரு இடத்துல சொன்னாரு, நீங்க அனுதின சிலுவை எடுத்துக்கொண்டு
நீங்க என்னை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லாரு. சொல்லிட்டு சீசர் இடத்துல இன்னொருத்தர் சொன்னார், என்னன்னா, ஒருவன் என் நாம நிமித்தமாக தாயாவது தகப்பனையாவது பிள்ளைகளாவது மனைவியாவது கணவனையாவது சொத்து சோகங்கள் எதையாவது இழந்தால் அவன் இந்த பூமியில 100 பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. என்ன சொன்னாரு? இந்த பூமியில 100 அடைந்து கொள்வான். அது எதை விட்டியோ, நான் ஏற்கனவே கொஞ்ச நாட்களாக சொல்லி கொண்டு இருக்கிறேன், தேவனுக்காக முதல்ல ஒரு மனுஷன் தேவனை பின்பற்ற ஆரம்பிக்கிறான்னா அவனிடத்திலிருந்து லாபம் ஆரம்பிக்காது, அவன் நஷ்டத்தை தான் அடைய ஆரம்பிப்பான் முதல்ல. அல்லேலூயா. என் அநேக வேளையில இந்த உலகத்துல தேவன் நம்மிடத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சில காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறபடினால தேவனை பின்பற்றுகிறவனிடத்திலிருந்து முதல்ல அதையெல்லாம் எடுத்து போடுகிறார். ஆமென். அடுத்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவருடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. இதுவரை இது உன்னுடைய ஆசீர்வாதம், நீ சம்பாதித்தது, நீ தேடிக்கொண்டது. ஆனால் கர்த்தர் அதை விரும்புறதில்லை. நீ சொல்லும்போது பின்னாடி என்ன சொல்ல தெரியுமா? என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது அவர் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்றார் பாருங்க, அது மிக மிக அருமையான ஒரு வசனம். என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீங்க என் தேவரீர் என்னையும் என் வீட்டையும் இம்மட்டும் இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததற்கு நானும் என் வீடும் எம்மாத்திரம், நான் தகுதி இல்லை அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு நிலைமை நமக்குள்ள வரணும் தான் கர்த்தர் எதிர்பார்க்க. உன்னை பல மடங்கா ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் விருப்பம் இல்லாமல் இல்லை, அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ சகல விதத்திலும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனா முதல்ல அதற்கு தடையா இருக்கிற நீ உனக்குரியது, கர்த்தருக்குரியது இல்லை, உனக்குரியது இருக்கு பாரு, அதை உன்னிடத்துல என்ன செய்கிறார்? எடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுவோமே. என்னுடைய வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு. உண்மையாவே ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு வந்த புதுசுல கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டு அடுத்து எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிச்சது? போக ஆரம்பிச்சது. ஆனாலும் கர்த்தர் பின்னாட்கள்ல அடுத்து வருகிற நாட்கள்ல பல மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இப்போ வரை அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியன். இந்த வார்த்தை எனக்கு அடிக்கடி கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருப்பாரு. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். நடுப்பகல் வரைக்கும் தான் சூரியன் என்ன செய்யிட்டு இருப்பான்? பிரகாசித்து கொண்டே இருப்பான். அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? குறைய ஆரம்பிச்சிடும் வெளிச்சம். ஆனா நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கும்னா, அவன் வாழ்நாள் முழுக்க சூரியனுடைய பிரகாசத்தை போல. அந்த நடுப்பகல் வரைக்கும் சூரியன் எப்படி இருக்கும்? போய்கொண்டே இருக்கும், மேல பிரகாசம். அதை போல நீங்களும் நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் என்றால், அந்த சூரியன் எப்படி பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறதோ, நடுப்பகல் வரைக்கும் அதனுடைய பிரகாசம் கூடிக்கொண்டே இருக்கிறதோ, அதை போல உங்கள் வாழ்நாள் எல்லாம் உங்க ஆசீர்வாதம் என்ன செய்து கொண்டே இருக்கும்? அல்லேலூயா. கூடிக்கொண்டே இருக்குங்க உங்களுடைய ஆசீர்வாதம். அதற்கு முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில காரியங்கள் உங்களிடத்தில் என்ன செய்வார்? அதை பார்த்தா நம்ம பயந்துடுறோம். ஐயோ, ஆண்டவரை பின்பற்றுவதற்கு முன்னாடி நல்லா போயிட்டு இருந்துச்சு, இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தேன், இப்போ என்ன இப்படி பிரச்சனைகள், இப்படி நஷ்டங்கள், இப்படி தோல்விகள். என்னன்னா, தேவன் உங்களுக்கு அவரே உங்களுக்கு வெற்றியை கொடுக்க விரும்புகிறார், அவரே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க விரும்புகிறார், அவரே உங்களுக்கு புதிய புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார். எனவே உங்களிடத்தில் இருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டு போகிறது. திரும்ப ராமன் சொல்ல முடியும்? சொல்லுவீங்களா? சந்தோஷம் தானே? நான் சொன்ன வார்த்தையில் சந்தோஷம் தானே? அது எப்படி போகிறதுக்கு எப்படி விட முடியும்? என்ன அதான ஒரு சின்ன இருதயத்தில் கேள்வி. என்னிடத்தில் இருக்கிறத போகிறத விட்டு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் ஏராளமாக உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. அல்லேலூயா. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது என்ன எப்படி இருக்கும்? தனித்து இருக்கும். ஒரு வேளை தான் கோதுமை நிலத்துக்குள்ள போடாட்டா கையிலே வச்சிருந்தா அது என்னது? ஒரு விதை. ஆனா நிலத்துக்குள்ள போட்டு மூடிட்டீங்கன்னா நாள் பட அது என்ன ஆகுது? ஏகப்பட்ட விதைகளாக, ஏகப்பட்ட பயிராக வெளியே. ஒரு விதை தான் பெரிய செடியை உண்டாக்குது. ஆமென். அப்ப நீங்க தேவனுக்காக விட்டு கொடுக்கிற, தேவன் உங்களிடத்திலிருந்து எடுக்கிற எதற்காகவும் சந்தோஷமா நன்றி சொல்லுங்க. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன்.
ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ஒரு மனுஷன், இந்த ஜியோ, ஒரு பேர் என்ன பேரு? முகேஷ் அம்பானி. முகேஷ் அம்பானி நமக்கு தெரியும். எவ்வளவு பெரிய டாக்டிக்ஸ் பாருங்க. ஒரு வருஷம், அந்த ஒரு வருஷமா எவ்வளவு நாள் ஃப்ரீயா கொடுத்தாரு முதல்ல ஆரம்பத்தில். அவன் அந்த 3G 4G ஆரம்பிக்கிறார், மொபைல் ஃபோன் நெட்வொர்க் ஆரம்பிக்கிறாரு. ஒரு வருஷம் ஃப்ரீ எல்லாருக்கும், இந்தியா முழுக்கங்க. எவ்வளவு பெரிய பாருங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த விதையை போட்ட இப்போ கூட்டிக்கிட்டே போறான். அவன் பாட்டில் அசால்ட்டான். நான் போட்ட ஞாபகம் இருக்கு, 400 ரூபாய்க்கு போட்ட ஞாபகம் இருக்கு. 500 ரூபாச்சு, 600 ரூபாச்சு, 700 ரூபாச்சு, 800 ரூபாச்சு, இப்போ 900 ரூபா. நான் ஏற்கனவே 400 ரூபாய்க்கு நம்ம போட்டது இப்போ என்னது? இப்போ அதை குறித்த கவலையே கிடையாது அவனுக்கு, இறக்கமே கிடையாது. என்னன்னா ஜனங்கள் வந்துட்டாங்க, இனி வந்துக்கிட்டே தான் இருக்கும், இனி நஷ்டம் கிடையாது. ஆனால் ஒரு வருஷம் என்னது, அவன் விதைய போட்டான். ஒரு உலக பிரகாரமான மனுஷன் கவலைப்படல. அவன் எத்தனை கோடி நஷ்டமாயிருக்கும் பாருங்க. ஒரு வருஷம் நெட்டு ஃப்ரீயா ஜனங்களுக்கெல்லாம் கொடுத்தான்னா எவ்வளவு நஷ்டமாயிருக்கும் பாருங்க. ஒரு வருஷம் தானே விஜய், ஒரு முதல்ல 3 மாசமா நம்ம சொன்னா, அடுத்து 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணா, அடுத்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா, ஒரு வருஷம் வர பைசாவே கிடையாது நெட்டுக்கு. எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கா? பெண்கள்லாம் இப்போதான் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால எப்படி மொபைல் ஃபோன் ஃப்ரீ, மொபைல் ஃபோன் ஃப்ரீ, நெட்வொர்க்கு நெட்டு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ ஒரு வருஷம். அதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சான் பாருங்க. அவனுக்கு எவ்வளோ டாக்டிக்ஸ் தெரியுது பாருங்க, எவ்வளோ பொறுமை பாருங்க. விட்டா ஒரு நாளில் என்ன செய்யலாம், பிடிக்கலாம். நம்பிக்கை கிடையாதுங்க, நம்பிக்கை கிடையாது அவனுக்கு, வெறும் மனுஷன் மேல உள்ள நம்பிக்கை. ஆனா உங்களுக்கும் எனக்கு யார் நம்பிக்கையா இருக்கு தெரியுமா? பரலோகத்தின் தேவன். அல்லேலூயா. கைவேதி சொல்லுவோமா? சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்கிறார், வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு நம்பிக்கை. அல்லேலூயா. சொல்ல, நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன். நம்பிக்கை பாருங்க. நாமே அந்த நம்பிக்கையோடு காத்திருக்க கூடாது தேவனுடைய வேலைக்காக. ஹல்லேலூயா. ஏன் அந்த நம்பிக்கையோடு நாம காத்திருக்க கூடாது? உலக பிரகாரமான மனுஷனை நம்பி விதைக்கிறான், அவன் பலனை பெறுறான். ஆனா நாம விதைக்கிறது யாரை வச்சு தெரியுமா? என்னுடைய தோல்வியை விதைக்கிறேன், என்னுடைய நஷ்டத்தை விதைக்கிறேனா. நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தா உன்னிடத்திலிருந்து போகிற எல்லாமே அது விதை, அது அழிவல்ல, அது நஷ்டம் அல்ல, அது தோல்வி அல்ல. நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உனக்குள்ள இருந்து போகிற, உன்னை விட்டு எடுபட்டு போகிற எல்லாமே அது எப்படி மாறுகிறது? சொல்லுங்க, விதையா மாறுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, விதை. பைபிள்ல இன்னொரு வசனம் இருக்குது, சங்கீத புத்தகத்துல நினைக்கிறேன். சொல்லும்போது சொல்கிறார், நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. கைத்தட்டி அவரை துதிக்கலாமா? ஏன் இந்த நம்பிக்கை இல்லை நமக்கு? சொல்லுங்க. சங்கீதத்துல, பழைய ஏற்பாட்டிலே சங்கீதக்காரர் சொன்னாரு, எனக்கான சந்தோஷம், எனக்காக மகிழ்ச்சி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? விதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. இப்ப நாம் எவ்வளவு அதிகமா நம்பணும்? சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து, அவர் தியாக பலியாய் மாறி தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் எனக்காக சிந்தி, நான் உனக்காக இருக்கிறேன் சொல்லி நம்பிக்கை கொடுத்தாரே, அந்த நம்பிக்கையோடு இந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது எவ்வளவு அதிகமா இருக்கணும். அவனே சொன்னாரு, நீதிமானுக்காக வெளிச்சமும். வாசிங்களா, எந்த வசனம்? சங்கீதம் 97:18 வாசிங்க. 11 வாசிங்க. நீதிமானுக்காக வெளிச்சமும் விதைக்கப்பட்ட, நீதிமானா இருப்பாய் என்றால், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருப்பாய் என்றால், இயேசு கிறிஸ்துவே உன் முழு நம்பிக்கையா இருப்பார் என்றால், வேதம் சொல்லுகிறது உனக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீ நிலத்தையே பார்த்து கொண்டிரு, கர்த்தருடைய முகத்தையே பார்த்து கொண்டிரு. ஹல்லேலூயா.
உனக்காக விதைக்கப்பட்டது ஒரு நாளில் வெளியே வந்தே தீரணும். உனக்கான சுகம், உனக்கான ஆரோக்கியம், உனக்கான ஐஸ்வர்யம், உனக்கான நன்மைகள் வெளியே வந்தே தீரும். ஆமென். ஏன்னா இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதற்கு முன்பாகவே அவன் நம்பினான். சங்கீதக்காரன், எனக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. விதைக்கப்பட்டிருக்கிறது என்ன அர்த்தம்? அவன் பார்க்கல, சந்தோஷத்தை காணும், மகிழ்ச்சியை காணும். அதனாலதான் தைரியமா சொல்றாரு, எனக்கு விதைக்கப்பட்டிருக்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த காலவேளை நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்து போயிட்டீங்களா? மகிழ்ச்சியை இழந்து போயிட்டீங்க. உலக பிரகாரமா சொல்றேன். ரட்சிக்கப்பட்டதான் அவனுக்குள்ள இந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எப்பவும் இப்படிதான் இருக்கும், அது நிலைச்சி இருக்கும். உலக பிரகாரமா உங்களுடைய சந்தோஷங்கள்லாம் உங்களை விட்டு போயிட்டான், உங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் உங்களை விட்டு போயிட்டான். தோல்வியின் நிலைமையில இருக்கிறீங்களா? மனுஷர்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? ஒன்னே ஒன்று சொல்லுங்க, நீங்க தைரியமா சொல்லுங்க, சங்கீதக்காரனை போல, நான் நீதிமான். சொல்லுங்க, நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான். இந்த நம்பிக்கை யாருக்குங்க? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட இயேசுவே என் முழு நம்பிக்கை என்று நம்பி இருக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் ஒருவேளை அப்படிப்பட்ட நம்பிக்கை இதுவரை உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா இந்த காலவேளையில் சொல்லுங்க, இயேசுவே நீங்க என் நம்பிக்கை. எல்லாம் சொல்லாமா? கை உயர்த்தி சொல்லாமா? இயேசுவே நீங்க தான்பா என் நம்பிக்கை. சிலுவையில உம்முடைய ரத்தத்தை சிந்தி உம்முடைய ஜீவனை கொடுத்து என் முழு நம்பிக்கையாக நீர் மாறிவிட்டீர். நீரே என் நம்பிக்கை என்று நான் அறிக்கை செய்கிறேன். பாடலாமா? கைத்தட்டி பாடலாமா? நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், பனை மரம் போல் நான் செழித்திடுவேன், ஏதிரு மரம் போல் வளர்ந்திடுவேன். பனை மரம் போல் நான் மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். நீதிமான் நான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட, காலையிலேவும் கிருபையையும் இரவினிலேவும் சத்தியத்தையும், காலையிலேவும் இரவினிலேவும் சத்தியத்தையும், 10 நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பேன். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின். சொல்லுங்க, நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். சொல்லுவோம், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட. ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியை நாம என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உங்க மகிழ்ச்சி உங்களை விட்டு போய்விடக்கூடாது. நான் சொல்லிட்டேன், மகிழ்ச்சி நம்மிடத்தில் தங்கி இருப்பதற்கு, தேவன் தருகிற அந்த சந்தோஷம் நிலைத்திருப்பதற்கு
முக்கியமாக நான் என்ன செய்யணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்ன செய்யணும்? நம்முடைய நோக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னேன்? தேவனை தேடுகிற நோக்கம். அல்லேலூயா. நல்லா உண்மையாகவே சபைக்கு முதல்ல ஆவிக்குரிய சபைக்கு போனப்போ உலக பிரகாரமான ஒரு நோக்கத்தோடு தான் போனேன். அதில் சந்தேகமே இல்லை. என்னை சொல்லி கூப்பிட்டவங்க அப்படி தான் கூப்பிட்டாங்க. கர்த்தர் உங்களை வியாபாரத்தில் ஆசீர்வதிப்பார் அப்படிலாம் நிறைய காரியங்களை சொல்லி தான் அந்த ஆவிக்குரிய, நான் ஏற்கனவே கிறிஸ்தவன் தான், ராஜசி கிறிஸ்தவன் தான், ஆனால் வசனமே எதுவுமே தெரியாது. ஆனால் எங்களை ஆவிக்குரிய சபை கூப்பிட்ட ஒரு சகோதரன் சொல்லும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவார் சொன்னார் நிறையா. அதை நம்பி தான் போனேன். ஆனால் வார்த்தையை கேட்க கேட்க என்ன நடந்துட்டுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வேற, என் ஆண்டவர் தான் முதல்ல. அல்லேலூயா. மாறணும் அப்படி நம்முடைய வாழ்க்கை. கடைசி வரை எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் என்ற நோக்கத்துக்காக தேவனை பின்தொடர்வது. ஒரு ஜெபத்துக்கு போனா, ஒரு ஆராதனைக்கு ரெகுலராக போனா எனக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும், ஃபாஸ்டிங் பிரேயர் திடீர்னு வந்து உட்காருவாங்க. என்ன நோக்கம்னு பார்த்தா ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கத்திரத்தில் வைப்பாங்க. என்னது? ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை அந்த இடத்துல வச்சு அதுக்காக திடீர்னு வந்து உட்காருவாங்க. வரவே மாட்டாங்க உபவாச ஜெபத்துக்கு. திடீர்னு வந்து ஒரு நாள் உட்காருவாங்க, இல்லை 2-3 வாரம் வருவாங்க. என்னன்னா ஒரு நோக்கம். நீங்க தேவனிடத்தில் கேட்கிறது தவறில்லை, அதை நான் தவறு சொல்லவில்லை. ஆனால் தேவனை தேடுகிற உங்கள் நோக்கம் எதற்காக என்பதுதான். நீங்க எப்போதுமே தேவனை தேடிக்கொண்டே இருங்க. அதோட உங்க விண்ணப்பத்தை என்ன செய்யுங்க, வைங்க. இவர் பவுல் சொல்லும்போது சொல்றாருல, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், அவர் சொல்லும்போது சொல்றாருல, நீங்க உங்கள் பிலிப்பியர் 4 தானே, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய 6ஆவது அதிகாரமா 4:6 சரி சொல்லுங்க, வாசிங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும். எப்படி தெரியப்படுத்தணுமா? வெறுமனே ஜபம் மாத்திரமல்ல. அவர் சொல்லும்போது சொல்கிறார், முதல்ல அவரை துதிப்பா, அவர் ஆராதி, அவருக்காக நீ அவரை பாரு. முதல்ல என்னது? அவரை பார்க்கிறது எதுக்காக? அவருக்காக. யாருக்காக? அவர் என் தேவன் எனக்கு வேணும். எந்தன் இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார், பேரின்பம் அவர் எந்தன் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே, எந்தன் இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார், பேரின்பம் அவர் எந்தன் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே, எந்தன் இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். அவர் எனக்கு வேணும், அவர் சமூகம் வேணும், அவருடைய வார்த்தைகள் வேணும். இப்படி உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் முதல்ல அவரை நோக்கியதாக, அவரை முக்கியப்படுத்துவதாக மாறட்டும். அதைத்தான் சொல்றேன். அதுதான் உங்க வாழ்க்கையில் நிரந்தர சந்தோஷத்தை கொண்டு வரும். எதற்காகவும் நீங்கள் தேவனை தேட ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை அப்படி எதற்காகவும் தேடிக்கொண்டே இருப்பீங்க, பெற்றுக்கொள்வீங்க. அடுத்து என்ன ஆயிருவீங்க? பின்னாடி போவீங்க. அடுத்து ஒரு தேவை வரும், அடுத்து ஆண்டவருக்காக வர ஆரம்பிப்பீங்க, அந்த தேவைக்காக ஆண்டவரை தேட ஆரம்பிப்பீங்க. சந்தோஷம் காண போயிடும். ஆனா இந்த சந்தோஷத்தை நிறைவா நீங்க பெற்றுக்கொண்டீங்க. அவர் தான் சொல்றாருல, என் ஜெப வீட்டில் அவர்களை என்ன செய்வேன்னா மகிழ பண்ணுவேன். என் பரிசுத்த பருவத்தை கொண்டு வந்து இந்த ஜெப வீடு, இந்த ஆராதனை வீடு, இந்த சபை உங்களை மகிழ செய்கிற சபை. ஆமென் சொல்லுங்க. அதனால தான் சொல்றேன், சபைக்கு ஆரம்ப வேலையிலே வந்துடணும், துதியின் வேலையிலே வந்துடணும். அல்லேலூயா. ஆராதிக்கிற வேலையில வந்துடணும். அறகுறையா வர்றவங்களுக்கு அந்த சந்தோஷம் இல்லை. மெய்யா சொல்றேன். அறகுறை ஆராதனைக்கு வராங்களா, எனக்கு அப்படி இப்படி. நேற்று சகோதரி இடத்துல பேசிட்டு இருந்தேன், நம்ம சகோதரி பிரிசில்லா சிஸ்டர். அவங்க பேசிட்டு இருக்கோம். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் இன்னொரு சபைக்கு போயிட்டு இருந்தேன், அந்த சபையில்
எங்கேருந்து நாராயணம் எங்கேருந்து நாராயணமால்புரம் எங்கே இருக்கு? அந்த ஜங்ஷன்லேருந்து அங்கே போகும்போது தானே இங்கேயும் தாளையத்து தாண்டி நாராயணமால்புரம். அப்போ தென்கலம் தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, அது நல்லமால்புரம். அப்போ தென்கலம் பக்கத்தில் இருக்க நல்லமால்புரமோ? ஓ, இங்கே அதான் சொன்னேன் நான், ஜங்ஷன்லேருந்து அந்த ரோடு போவோம். அப்படி அந்த முத்துராம் தேட்டர்லேருந்து ஒரு ரோடு போகும்ல ஏற்றால, அதான் சொன்னேன் முதல்ல. என்ன நாராயணமால்புரம். அந்த நாராயணமால்புரத்துலேருந்து தச்சனூர் சபைக்கு வருவாங்களாம். ஒரு வாலிப பிள்ளை கூட காலையிலே எந்திரிச்சு அவங்க குளிச்சு ரெடியாகி கரெக்டாக 6:30க்கு சபை, 7 மணிக்கு ஆராதனையா, 6:30 மணிக்கு சபையில் நிற்பாங்க. நம்ம வந்து ஒரு கிறிஸ்மஸ் நாட்களில் கூட நம்மளால் கரெக்டாக வர முடியல. 6 மணிக்கு ஆராதனை வச்சா 10 மணிக்கு ஆராதனை வச்சோன்னா 10:45 11, 9 மணிக்கு ஆராதனை வச்சோன்னா 9 9:45 10 மணி. எப்படி நம்ம டைமிங் எப்படி இருக்கு? அப்போ நம்ம இருதயத்தில் என்ன ஆகிட்டாது? பதிஞ்சிட்டு. நான் 9 மணிக்கு ஆராதனை 9:45 போனால் போதும் அப்படிங்க பதிஞ்சிட்டு. அப்படி தானே நம்ம வந்து சபை வந்து 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் டவுனில் இருக்கும்போது 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம்ல, முந்தி 10 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம் சபை. எல்லா நேரங்களையும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு தான் ஓரளவு மக்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ 9:30 மணி அப்படிலாம் வருவாங்க, அது வேறு விஷயம். ஓரளவு மக்கள் வந்தாங்கன்னா எப்படி வருவாங்கன்னா, அவங்க ஒரு 8 மணிக்கு ஆராதனை 8:45 10 9 அப்படி. 10 மணிக்கு ஆராதனை 10:30 10:45. இது என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் உங்கள் மனதை கேட்டு பாருங்க, உங்கள் இருதயத்தை. அதாவது 9 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா 9:45 வந்தீங்க, சரி. இப்போ 10 மணிக்கு ஆரம்பிச்சா எத்தனை மணிக்கு வரணும்? 10 மணிக்கு வரணும்ல, அல்லது 9:45 வரணும்ல. ஏன் வர முடியல? ஏன் வர முடியல சொல்லுங்க. கொஞ்சம் மாற்றி பார்ப்போமா? கொஞ்சம் வரோம் 10 மணிக்கு மாற்றி பார்ப்போமா? ஏன்னா நிறைய பேர் 10 மணிக்கு வரீங்களா? 10 மணிக்கு மாற்றி பார்ப்போமா? நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கி 9 மணிக்கு ஆரம்பித்து 9:45 வர்றவங்க 10 மணிக்கு ஆரம்பித்தா 10:45 தான் வருவீங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா இத்தனை வருஷம் நான் பார்த்ததில் சொல்கிறேன். உங்களை நிறைய பேர் அப்படி தான் வரீங்க. 8 மணிக்கு ஆரம்பித்தா 9 மணி, 10 மணிக்கு ஆரம்பித்தா 11 மணி. இது என்ன பழக்கம் இது? நான் எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுதா? தேவனுக்காக வாங்க. உங்கள் இந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நீங்க ஆராதனை, என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன்னா எதற்கெல்லாம் கர்த்தர் மகிழ பண்ணுவதற்காக, மகிழ்ச்சிக்காக எதையெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ சபையில, அதை நாம செய்யணும். செஞ்சாதான் அந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா. தேவன் நம்முடைய சந்தோஷத்துக்காக, மகிழ்ச்சிக்காக சபையில தான் ஆரம்பத்தில் விதைச்சிருக்கிறாங்க அநேக காரியங்களை. ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட தேடுதல், தனிப்பட்ட காரியங்களில் கர்த்தர் அதன் மூலமா பலன் கொடுக்கிறார். ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஆரம்பம், நன்மைகளின் ஆரம்பம், தேவனை தேடுகிறதற்கான ஆரம்ப புள்ளி எங்கிருந்து ஆரம்பிக்குது? சபையிலிருந்து ஆரம்பிக்குது. எனவே இந்த சபையில தேவன் உங்களுக்கான சந்தோஷத்துக்கான எல்லா காரியத்தையும் வச்சிருக்கிறாரு. முதல்ல சந்தோஷம், அடுத்து நிறைய காரியங்கள் இருக்குது. நான் டைம் இருந்தால் உங்களுக்கு அதை சொல்றேன். முதல்ல கர்த்தர் இந்த சபையில உங்களுக்காக வைத்திருக்கிறது என்னது? சந்தோஷம், மகிழ்ச்சி, ஜாய்ஃபுல்னஸ். அப்படிமாங்களா? என்னது இது? ஹாப்பினஸ் இல்லை, ஜாய்ஃபுல்னஸ். ஜாய்ஃபுல்னஸ் என்பது ஹாப்பினஸை விட அது என்னது? கூடுனது. அதான் நான் சொல்றேன், பொங்கி வழிகிறது. இந்த சந்தோஷம், சபையில கொடுக்கிற சந்தோஷம், அது என்ன செய்கிறது? பொங்கி வழிய செய்கிறது உங்கள் இருதயத்தை. ஆமென். அதுதான் நம்மை தேவ சமூகத்துக்கு அடிமையாக்குகிறது, அடிக்ட் ஆக்குகிறது. அந்த சந்தோஷம் வருது பார்த்தீங்களா? ஆராதிக்கும் போது, தேவனை துதிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை ஆர்வத்தோடு கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் பிறக்குது. எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் தெரியுது? அல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை ஆரம்ப புள்ளி எங்க இருக்குதுன்னா இந்த சபையில் இருக்குது. எனவே சபை ஒழுங்குக்கு சரியா யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு இது பூரணமா கிடைக்கும். இந்த சந்தோஷம், இந்த சந்தோஷத்துக்கு அடுத்தா நிறைய காரியங்கள், அதை நான் சொல்லி முடிச்சிடுறேனே. இந்த சந்தோஷத்துக்கு அடுத்து நிறைய காரியங்கள். நீங்க சங்கீத புஸ்தகம், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to Jesus, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 92 12 13 14 15 வாசிங்க. சங்கீதம் 92 12. வளருவான், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் விளங்க பண்ணும்படி கனி தந்து போதும். எத்தனை ஆசீர்வாதம் பாருங்க. பனையை போல செழிப்பான், கேதுருவை போல வளருவான்,
வளர்ந்து 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 கேதுருவை போல வளர்ந்து கொண்டே இருப்பான். பனை போல செழித்து கொண்டே இருப்பான். நீடித்த நாட்களை பனை என்ன செய்யுமா? எத்தனையோ வருஷங்கள் பலன் கொடுத்து கொண்டே இருக்குமா? அதே போல அப்போ இந்த இந்த சங்கீதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 92 சங்கீதம் அந்த மேல போட்டிருக்கு பாருங்க, அதுல பிராக்கெட்ல உள்ளது வாசிங்க. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். இது ஓய்வு நாளில் பாடக்கூடிய சங்கீதமா? இது ஓய்வு நாள்னா என்ன நாள்? அதான் அவங்களுக்கு ஆராதனை நாள். ஓய்வு நாள்னா ஆக்சுவலா சனிக்கிழமை. ஆனா இப்போ நமக்கு அது ஆராதனை நாள். இப்போ நமக்கு ஆராதனை நாள் சண்டே. ஓய்வு நாளின் பாட்டு, அவர் ஆராதிக்கிற நாளினுடைய பாட்டு அது. ஹல்லேலூயா. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. சபையில் என்ன இருக்குது? நீ உன்னை செழிக்க செய்கிற வல்லமை, பலன். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் கூட வாசிங்க. சங்கீதம் பிரைஸ் தி லார்ட் 52:8 வாசிங்க. பச்சையான ஒலிவ மரத்தை போலிருக்கிறேன். தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறபடினால நான் எப்படி இருக்கிறேன்? தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரம். பச்சையான ஒலிவ மரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எப்போதும் பலன் கொடுக்கும். பச்சையா இருக்கிறது அது என்ன செய்யும்? எப்போதும். காஞ்சி போச்சுன்னா ஒன்றும் கிடையாது அதில். ஆனால் பச்சையா இருந்துச்சுன்னா அது எப்போதும் என்ன செய்யும்? பலன் கொடுக்கிற ஒரு மரம். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் நான் நாட்டப்பட்டிருக்கிறபடினால நான் எப்படி இருக்கிறேன்னா எப்போதும் பலன் கொடுத்து கொண்டே இருப்பேன். பலன் கொடுத்து கொண்டே இருப்பேன்னா நான் இல்லை, எனக்குரியதெல்லாம் பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 1 வாசிக்கிறோம்ல, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் இலையுதிராது இருக்கிற மரம், அவன் பச்சை மரம். நாளெல்லாம் அவனுக்கு தேவையானது வந்து கொண்டே இருக்குங்க. சபை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீதம் 122:1 வாசிங்க. எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். வாசிங்க. நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரம். என்னது? எருசலேம் எப்படிப்பட்ட நகரமா? ஏன் அப்படி சொல்றாரு இசைவினைப்பான நகரம்னு? அது வந்து ஒரு மனதை காட்டுகிறது. இசைவினைப்பான நகரம் என்பது என்ன? எதை காட்டுகிறது? ஒரு மனதை காட்டுகிறது. என்னன்னா சபையில ஐக்கியம் கொள்ளும் போது தேவன் அதுல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. ஆமென். விசேஷித்த நன்மையை கொடுக்கிறார், விசேஷித்த சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கன்னு சொன்னேன். எனக்கு என்ன எப்படி இருந்துச்சு? நான் சந்தோஷமாயிட்டேன். ஆலயத்துக்கு போவோம்னு சொன்னதுக்கே சந்தோஷம்னா போனா இவ்வளவு சந்தோஷங்க. ஹல்லேலூயா. அதனால அவர் சொன்னாரு, தேவனே உம்முடைய சமூகத்தில் நான் எப்போ வந்து நிற்பேன்? உம்முடைய சந்நிதியில், அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன்? அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன்? திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்றாரு. நீங்க 42 சங்கீதத்தை வாட்சி பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் எப்போது தேவனுடைய சந்நிதியில வந்து நிற்பேன். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அங்க அந்த ஐக்கியத்துல கிடைக்கிற சந்தோஷம். ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்துல கிடைக்கிற சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம். நீங்க உலக பிரகாரமா 4 பேர் கூட ஆஹா ஓஹோ அப்படின்லாம் பேசிட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னா வீட்டில் வந்து கூட கொஞ்சம் இருள் தான் உங்க இருதயத்தில் வந்து மூடும். நான் அதை நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அதனால அதை இப்போ அதை விரும்புறதே கிடையாது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட, பழைய ஃப்ரெண்ட்ஸு அப்படிலாம் இப்போ விரும்புறதே கிடையாது. என்னென்னா அவங்க கூட இருக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து பார்த்தா இருளாயிரும் மனசு.
தேவ பிள்ளைகளோடு இருக்கிற சந்தோஷம் தான் அது ஐக்கியம். அந்த சந்தோஷமே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருங்க. நீங்க சங்கீதத்துல 133 சங்கீதத்தை வாசிங்க. சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும். பாத்தீங்களா, அவர் சொல்றார் எத்தனை நன்மை எத்தனை இன்பம். சகோதரர் ஒருமித்து சொல்லுங்க, சகோதரர் ஒருமித்து சொல்லுங்க, சகோதரர் ஒருமித்து. கிறிஸ்துவ எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது எத்தனை இன்பம். அது பரலோக இன்பத்தை இங்கே கொண்டு வரும். கிறிஸ்துவின் சாயலை பெற்றிட உதவி செய்யும். அது பரலோக இன்பத்தை இங்கே கொண்டு வரும். கிறிஸ்துவின் சாயலை பெற்றிட உதவி செய்யும். கர்த்தர் அங்கே வாசம் செய்வார், ஆசீர்வாதம் தந்திடுவார். கர்த்தர் அங்கே வாசம் செய்வார், ஆசீர்வாதம் தந்திடுவார். சகோதரன் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை எத்தனை இன்பமாக இருக்கும். சகோதரன் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை எத்தனை இன்பமாக இருக்கும். அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டதாயும் அங்கிருந்து இறங்கிடும் தைலமாயிருக்கும். அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டதாயும் இங்கிருந்து இறங்கிடும் தைலமாயிருக்கும். கர்த்தர் அங்கே வாசம் செய்வார், ஆசீர்வாதம் தந்திடுவார். கர்த்தர் அங்கே வாசம் செய்வார், ஆசீர்வாதம் தந்திடுவார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை எத்தனை இன்பமாக இருக்கும். எனவே சங்கீதக்காரர் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, நீதிமான் தயவா என்னை குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறாரு. என்னது? நீதிமான் தயவா என்னை குட்டி என்னை, அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும், நான் அதை அள்ள தட்ட மாட்டேன் அப்படிங்கிறாரு. என்னது? சங்கீதத்தில் சொல்றாரு ஒரு இடத்துல, நீதிமான் என்னை குட்டி என்ன செய்யட்டும், அது தயவா. அது என்னது? நீங்க ஐக்கியத்தில் இருக்கும்போது ஒரு சில உங்களிடத்துல ஆலோசனை சொல்லலாம், கடிந்து கொள்ளலாம், அது எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஆமென். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அது இன்பம். நீங்க தொடர்ந்து அந்த சங்கீதத்தை முழுக்க வாசிங்க. அப்படி அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு தாடியிலே வடிகிறதும் நல்ல தைலம், சந்தோஷ தைலம் ஊத்துனாங்கன்னா அது ஒரு பெரிய குளிர்ச்சியை ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். அதான் அவர் சொல்றாரு, ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில வடிஞ்சு அவனுடைய அங்கியில வடிகிறது, சந்தோஷம் அப்படி பொங்கி பெருகுது. அப்படி அது அப்படி இருக்கும். அடுத்து எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கோப்பா இருக்குமா. பனினா எதுக்கு திரும்ப பனி சொல்றாரு? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இஸ்ரவேல் தேசத்துல மழை விளைவிப்பதை பார்க்கிலும் பனி விளைவிப்பதான் அதிகம். தெரியுமா உங்களுக்கு? அங்க மழை குறைவு. இஸ்ரவேல் தேசம் எப்படிப்பட்ட இடம்? மழை தாழ்ச்சியான இடம். அது அந்த பகுதி, அந்த ரீஜியனே மழை தாழ்ச்சியான இடம். அந்த இடத்துல பனி தான் அதிகமா இருக்கும். அந்த பனி தான் என்ன செய்யுது? செடி கொடிகள் எல்லாம் என்ன செய்யுது? செழிப்பா வளர வைக்குது. தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரவேல் தேசத்துல சாரோன் பள்ளத்தாக்குகளை விளைகிற அந்த ரோஜா செடி, ரோஜாக்கள், அது வந்து உலக புகழ் பெற்ற ரோஜாக்கள். தெரியுமா உங்களுக்கு? சாரோன் பள்ளத்தாக்குல விளைகிற ரோஜாக்கள். அதனாலதான்
இயேசுவுக்கு ஓமையா சொல்றாங்க, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. ஆத்தும நேசரே, உன் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. ஆத்தும நேசரே, உன் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. அங்க விளைச்சல் எல்லாம் முக்கியமா எதை வச்சு விளையுதுன்னா பனியை வச்சுதான். அதான் சொல்றாரு அவரு. அது வாசிங்க அந்த வசனத்தை. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஏன் அப்படி சொல்றாரு? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது கிறிஸ்துக்குள்ளான சகோதரர்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சகோதரர் சகோதரிகள்? கிறிஸ்துக்குள்ளான சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அவங்க கிறிஸ்துவை பத்தி பேசுவாங்க, ஊழியத்தை பத்தி பேசுவாங்க, ஆத்துமாக்களை பத்தி பேசுவாங்க. அப்படிலாம் பேசணும். எதை தான் பேசணும்? அதுதான் கிறிஸ்துக்குள்ளான சகோதரனுடைய ஐக்கியம். சும்மா அந்த புரணி பேசக்கூடாது. தெரியுதா? சபையில் உள்ள யாரோ ஒருத்தரை பற்றியும், ஊழியக்காரரை பற்றியும், அவங்கள பற்றி இவங்களை பற்றியும் என்ன செய்யக்கூடாது? புரணி பேசுவதற்காக ஐக்கியம் அல்ல. உண்மையாக தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம்னா எதை தான் பேசணும்? கர்த்தரை பற்றி பேசணும், கிறிஸ்துக்குள்ளான காரியங்களை குறித்து பேசணும், ஆத்துமாக்களை குறித்து பேசணும், சபை வளர்ச்சியை குறித்து பேசணும், நம்ம சபையில் கஷ்டப்பட்டு இருக்கிற ஆட்களை குறித்து பேசணும், அவங்க வியாதியில் இருக்கிற ஆட்களுக்காக எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், எப்படி ஜெபம் பண்ணலாம் என்பதை குறித்து இப்படிலாம் பேசுறவங்க தான் கிறிஸ்துக்குள்ளான சகோதர சகோதரிகள். அப்படி இவங்க பேசும்போது அதுல தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். பனி இறங்குகிறது போல, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இப்படி கர்த்தரை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் வேத வசனங்களை குறித்தும் இப்படி பேசும்போது பரிசுத்த ஆவியான பனி போல அங்கே இறங்குகிறார். உங்களை செழிப்பாக்குகிறாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. சபை என்பது வெறும் வார்த்தை கேட்பது மாத்திரமல்ல, சபை என்பது ஆராதிப்பது மாத்திரமல்ல, சபை என்பது ஐக்கியம். ஹல்லேலூயா. என்ன சபை என்பது என்னது? இன்னொன்று ஐக்கியம், ஃபெல்லோஷிப். அது கண்டிப்பா வேணும். அதான் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் கையை குலுக்கி சந்தோஷமா பேசி எப்படா முடிப்பாரு, பஸ்ஸு எத்தனை மணிக்கு, அத்தனை மணிக்கு, இத்தனை மணிக்கு வர்றதுக்கு அப்படிலாம் கணக்கு பண்ணுறது கிடையாது. வர்றதுக்கு நம்ம கிளம்புற நேரத்துக்கு போவோம், கிடைக்கிற பஸ்ஸுக்கு போவோம். போகிறதுக்கு மட்டும் என்னது, பஸ்ஸு கரெக்டாக அத்தனை மணிக்கு இருக்குது. அதனால என்ன, முடிஞ்ச உடனே ஓடி குட்டு 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 குட்டுன்னு என்னது, அத்து தான் கழுத பிடிச்சி தான் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. கயிறு அத்திட்டு ஓடுற கழுத மாதிரி. உங்களை கழுதன்னு சொல்கிறேன், தயவுசெய்து தப்பாக நினச்சிடாங்க, பழமொழியை தான் சொல்கிறேன் நான், உங்களை அப்படி சொல்லலை. அப்படி அத்திட்டு ஓடுற மாதிரி ஓடுறது அல்ல. நீங்க ஐக்கியம் கொள்ளும்போது அதுல பனி போல கர்த்தர் இறங்குகிறார். ஹல்லேலூயா. பனி போல இறங்கி அதுல ஒரு செழிப்பு உங்க மேல உண்டாகுதுங்க. எப்படி இஸ்ரவேல் தேசத்துல பனி இறங்கி, அதனாலதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இது எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கொப்பா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அங்கே எங்க சகோதரர் ஒருமித்து இருக்கிற இடத்துல பனி போல இறங்குது பாத்தீங்க கர்த்தருடைய பிரசன்னம். அந்த இடத்துல கர்த்தர் எதை கொடுக்கிறாரா? ஆசீர்வாதத்தையும், blessings and life. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு,
ஜீவனை கொடுக்குறாரு. எனவே சபையில் இத்தனை ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இருக்குதுங்க. நான் எதெல்லாம் சொன்னேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கர்த்தர் என்ன செய்கிறாரு? சபையில் தான் நம்ம என்ன செய்கிறார்? பனையை போல செழித்து லீபனோனில் கேதுருவை போல வளர பண்ணுகிறாரு. சபையில் நாம் ஆண்டவரை துதிக்கிறோம், ஐக்கியம் கொள்ளுகிறோம். அந்த இடத்துல என்ன செய்கிறார்? கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை ஊற்றுகிறாரு, தம்முடைய மகிமை ஊற்றுகிறாரு, தம்முடைய செழிப்பை ஊற்றுகிறாரு, தன்னுடைய சுகத்தை. நம்ம அந்த 92 சங்கீதத்தில் பார்த்தோம்ல, அவர்கள் முதிர் வயதில் என்ன செய்வாங்க? கனி தந்து சபையில் ஐக்கியமா இருக்கும்போது இதெல்லாம் நடக்கு. அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்கன்னு நடக்குது. நடக்குமா நடக்காதா? தேவனுடைய வார்த்தை பொய் இல்லைங்க. தேவனுடைய வார்த்தை சத்தியமான வார்த்தைகள். ஒருவேளை நாம வேணா தவறி இருக்கலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன செய்யாது? தவறவே தவறாது. நம்முடைய வாழ்க்கையில் அது அந்த வார்த்தை எதற்காக தேவன் அனுப்பினாரோ அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யும். நான் எந்த காரியமா அனுப்பினேனோ அந்த காரியம் ஆகும்படி வாய்க்கும் அப்படிங்கிறார் ஏசாயா புஸ்தகத்தில். கர்த்தருடைய வார்த்தைகள் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். வாசிங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் திரும்புவதில்லை. கர்த்தருடைய வேதத்திலிருந்து, கர்த்தருடைய சபையிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உங்களை நோக்கி வருகிறது, உங்களை குறிவைத்து வருகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறதுங்க. நீங்க இதை விசுவாசிங்கன்னா அவர் சொல்றாரு, என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் அப்படியே இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது, நான் விரும்புகிறதை செய்து. அப்ப கர்த்தர் இந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை கொடுக்கிறான்னா கவனிங்க. கர்த்தர் இந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறார்னா அது உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று செய்ய போகுது. ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் ஏதோ ஒரு மாற்றத்தை, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக, தேவனுக்கு ஏதுவாக ஏதோ ஒரு மாற்றத்தை என்னிடத்துல நடப்பிக்க ஆரம்பித்து விட்டது. சொல்லுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அப்படி சமாதான மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். கம்பீரமாய் முழங்கி. போதும் போதும் போதும். உங்களை பார்த்து அநேகர் சந்தோஷப்படுவாங்க. கர்த்தர் விதமான காரியங்கள் என்ன செய்வார்? தேவன் செய்வாருங்க. நம்மள கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் சொல்றார், இந்த காலவேளையில அவர்களை என் பரிசுத்த பருவத்தை கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். இந்த காலவேளையில உங்களை நீங்க மகிழ்ச்சியாக போக முடியாத கர்த்தர் விரும்புகிறாருங்க. துக்கத்தோடு அல்ல, வேதனையோடு அல்ல, குழப்பத்தோடு அல்ல, என்ன செய்யலாம் என்ற கேள்விக்குறியோடு அல்ல. தேவன் உனக்கு முன்பாக போகிறார். தேவன் உங்களுக்கு முன்பாக போகிறார். ஆமா, இந்த கர்த்தர் உங்களுக்காக உயிரை கொடுத்த ஆண்டவருங்க. அவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். இந்த ஜெப வீட்டுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, அவர் உங்களை மகிழ பண்ணி அனுப்புகிறார். கர்த்தர் இந்த கால வேளையில சொல்றாருங்க, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அமைதியா இருப்பது, நம்பிக்கையா இருப்பது, இதுதான் உங்க பலன். இந்த நாள் முதற்கொண்டு அதை கடைபிடிங்க. அமைதியா இருப்பது, நம்பிக்கையா இருப்பது. நம்பிக்கையா இருங்க தேவன் மேல. உங்களுக்காக தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்துக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய பிள்ளைகளுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நீ நம்பிக்கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யும்படி தேவன் இறங்கி இந்த ராத்திரி கால வேளையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கையை தட்டி அவரை துதிப்போம். உரபன ஷகதுல பரதல கரகன தபா ரகதன துரபலபோ ஷபலபரபா. அப்ப நம்முடைய கரத்துல நீங்க அர்ப்பணிக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர்களை மகிழ்ச்சியோடு அனுப்புகிறீர் ஆண்டவர். ஒருவேளை வாழ்க்கையில் நடந்த காரியம் அவர்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா வர நாட்கள் அதை அறிந்து கொள்வாங்க. என் தேவன் எனக்காக செய்து முடித்தார் என்பது சொல்லுவாங்க. ஆண்டவரே, கத்திர விதமான காரியங்கள் இந்த நாளில் போய் இவர்களை மகிழ பண்ண போறீங்க. இவர்களை வருகிற நாட்களில் சந்தோஷம் அடைய செய்ய போறீங்க. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள். ஆமா, ஒவ்வொரு மீதும் கர்த்தாவே, நீர் செய்கிற காரியத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த காரியங்களை நாங்கள் காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரங்கள் மறவாதே. ஆமென்.